பார்க்க போகிறது மெம்பர்ஷிப். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 வந்து மெம்பர், ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து இப்போ அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சில கேசஸில் வந்து சினானிமஸாக இருக்கும். அதாவது கம்பெனிஸ் வந்து ஷேர் கேபிட்டல் இல்லை அப்படின்னா அந்த மெம்பர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம வந்து யார் மெம்பர், ஒரு கம்பெனியில் ஹூ இஸ் அ மெம்பர் ஆஃப் அ கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 1956 பிரகாரம் ஒரு மெம்பர் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனோட சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பர்சன் வந்து ரைட்டிங்கில் அக்ரிமெண்ட் ஆகிருப்பாங்க. இன்னும் அதாவது அந்த மெம்பர் ஆஃப் த கம்பெனியாக இருக்கிறதுக்கு அவங்களோட நேம் வந்து அதோட ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸில் வந்து என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ எல்லா பர்சனுமே வந்து ஈக்விட்டி ஷேர் வந்து ஹோல்டிங் வச்சுருப்பாங்க அவங்க கையில். அவங்க நேம் எல்லாமே பெனிஃபிஷியல் ஓனரில் வந்து அதோட ரெக்கார்டில் வந்து டெபாசிட்டரியில் இன்வால்வ் ஆகிருக்கும். இவங்க தான் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க அந்த கம்பெனியில். ஸோ வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் பிகமிங் எ மெம்பர் ஆஃப் அ கம்பெனி. ஒரு கம்பெனியில் வந்து என்னென்ன மோட்ஸ்லாம் இருக்குது ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபிங் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ கம்பெனிஸ் ஆக்டில் வந்து கண்டிப்பாக வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் இருக்கும். அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே அதோட அந்த கம்பெனியோட ஒரு மெம்பராக இருப்பாங்க. தென் மெம்பர்ஷிப் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஷேர்ஸ் வந்து ஒரு அலாட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த மெம்பர்ஷிப் பிரகாரமாக அந்த அலாட் பண்ண ஷேர்ஸ் பிரகாரமாக அவங்க வந்து அதில் ஒரு ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஷேர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, வாங்கியிருக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து இதில் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க அவங்களோட நேமை. அடுத்ததாக பார்க்குறது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ வந்து ஒரு மெம்பர் வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த மெம்பர் வந்து அவங்க வந்து நாமினேஷன் வந்து அந்த ஷேர்ஸ்க்கு மேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே அதோட சர்வைவர் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஷேர்ஸை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. தென் மெம்பர்ஷிப் பை அக்யூசியேஷன்ஸ். இப்போ வந்து பர்சன் வந்து அவங்க தான் வந்து அந்த டீம் பண்ணிக்குவாங்க மெம்பர் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட நேமை வந்து அதில் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிக்குவாங்க. அடுத்ததாக பார்க்குறது ஜாயின்ட் மெம்பர்ஷிப். இப்போ வந்து ரெண்டு இல்லைனா அதுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து ஷேர்ஸை வந்து ஹோல்டிங் பண்ணி அவங்க வந்து அதை ஜாயின்ட் நேம்ஸில் வச்சுருப்பாங்க. இதை வந்து ஜாயின்ட் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஜாயின்ட் மெம்பர்ஷிப்பில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறவங்க தான் பொதுவாக வந்து மெயின் மெம்பராக கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு நோட்டீஸ் சென்ட் பண்ணுறதுக்கோ டிவிடெண்ட் சென்ட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் தான் வந்து மெயின் மெம்பராக எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு அடுத்தது செகண்ட் மெம்பரும் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் ஷேரிங் ரொம்ப டிவிடெண்ட்லாம் சென்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஹூ கேன் பி ஏ மெம்பர்ஸ் ஆஃப் எ கம்பெனி. யாரெல்லாம் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எந்த பர்சன் எனி பர்சன் கம்பிட்டன்ட் டு கான்ட்ராக்ட். யாரெல்லாமே கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதில் வந்து ஒரு மெம்பர்ஷிப்பாக ஆட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் வந்து மைனர் அண்ட் பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். ஸோ வந்து மைனராக இருந்தாலோ அன்சவுண்ட் மைண்டாக இருந்தாலோ கூட அவங்க வந்து இந்த லா ஆஃப் கான்ட்ராக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மைனர் வந்து பட் அவங்க வந்து அதில் மெம்பர்னு இருக்க மாட்டாங்க. அவங்க பெனிஃபிட் மட்டும் ஆசை பண்ணிக்கிறவங்களா இருப்பாங்க, பெனிஃபிட்டுக்காக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. தென் கம்பெனி ஆஸ் அ மெம்பர். ஒரு கம்பெனி வந்து லீகல் பர்சனாக இருந்துக்கலாம். ஸோ அந்த கம்பெனியை கூட நம்ம வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் வந்து ஒரு மெம்பராக ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேமும் ஒரு மெம்பர் ஆஃப் கம்பெனியில் வந்து ஒரு மெம்பராக வந்து இருக்க முடியாது. பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து ஒரு லீகல் பர்சன் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ முடியாது. ஸோ அவங்களோட நேம் வந்து மெம்பர் ஆஃப் த கம்பெனியில் அவங்க நேம் வேணால் இருக்குமே வழியே மற்றபடி அவங்கள வந்து மெம்பராக அதில் வந்து இருந்து எல்லாம் ஆக்டும் பண்ண முடியாது. தென் ரிஜிஸ்டர் சொசைட்டி வந்து இந்த சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860 வந்து ரெஜிஸ்டர் ஆகிருப்பாங்க. இவங்க வந்து ஷேர்ஸை வந்து கம்பெனியோட ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. தென் நான் ரெசிடென்ட்ஸ் வந்து அவங்க வந்து எந்த ஒரு மெம்பர் ஆஃப் த கம்பெனி அவங்க வந்து ஒரு மெம்பர் ஆஃப் த கம்பெனியாக மாற முடியாது. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் அவங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நிறைய ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு கம்பெனியில் வந்து மெம்பராக இருக்க முடியாது. தென் ஃபிக்டிட்டியஸ் பர்சன்ஸ். கம்பெனிஸ் ஆக்ட் வந்து 1956 ஒரு பர்சன் வந்து அவர் வந்து ஃபிக்டிட்டியஸ் நேம்லேயோ இல்லைனா ஒரு அப்ளிகேஷன் மேட் பண்ணி கம்பெனியை வந்து அக்யூர் பண்ணி ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கலாம். இல்லைனா அவங்க வந்து ஒரு கம்பெனியை வந்து அலாட் பண்ணிவிட்டு அதில் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணி ஷேர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கோ வேறு ஒரு நேம்க்கோ ஃபிக்டிட்டியஸுக்கோ. இது வந்து ஒரு பனிஷபிள் ஆஃபென்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கொடுக்கலாம். அண்ட் 5 years வரைக்குமே இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லலாம்.
ஸோ இந்த செயல் வந்து ரொம்ப தண்டிக்கக்கூடியது. தென் செசேஷன் ஆஃப் எ மெம்பர்ஷிப் இன் அ கம்பெனி. ஸோ இப்போ ஒரு மெம்பர்ஷிப் ஒரு கம்பெனியில் இருக்கப்போ எந்த கேசஸ்லாம் வந்து அது சீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இப்போ ஒரு மெம்பர் வந்து அவரோட ஷேர்ஸ் வந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ செஷன் ஆயிரும். அப்புறம் ஒரு மெம்பரோட ஷேர்ஸ்லாம் ஃபோர்ஃபைட் பண்ணுறப்போ, அடுத்தது ஷேர்ஸ் வந்து பர்சுவெண்ட்டாக ஒரு டிகிரி ஆஃப் கோர்ட் மூலமாக சேல்ஸ் பண்ணுறப்போ, தென் வந்து மெம்பர் வந்து சரண்டர் பண்ணிடுறாரு அவரோட ஷேர்ஸை கம்பெனிக்கு. அந்த சரண்டர் வந்து பெர்மிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதாயிரும். தென் வந்து ரெசிடென்ஸ், அதாவது கான்ட்ராக்டை வந்து ஷேர்ஸில் இது பண்ணுறப்போ, அதாவது மிஸ்ரெப்ரசன்டேஷன் வந்து ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிறப்போ அதுவும் இதாயிரும். தென் வந்து ஒரு மெம்பர் வந்து அட்ஜுகேட்டட், அதாவது இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அதுலேயும் வந்து அதை வந்து மெம்பர்ஷிப் வந்து செசேஷன் ஆயிரும். அடுத்ததாக ஒரு டெத் ஆஃப் த மெம்பர், ஒரு மெம்பர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த கேசஸ்லேயும் வந்து அது அந்த கம்பெனியோட மெம்பர்ஷிப் வந்து கேன்சல் ஆகிடும். தென் வந்து ரெடீமபிள் ப்ரிஃபரன்சஸ் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து உண்டப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த கேசஸ்லேயும் அதில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே லயபிளாக இருப்பாங்க, கான்ட்ரிபியூட்டராக இருப்பாங்க. ஸோ அந்த சேம்லேயும் செசேஷன் ஆகிடும் மெம்பர்ஷிப்பு. தென் ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் 1956 வந்து எல்லா கம்பெனியுமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அவங்களோட மெம்பர்ஸும் கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஓகே, ஒரு மெம்பருங்கிறப்ப அவங்களோட நேம், அவங்களோட அட்ரஸ், அவங்களோட ஆக்கியூபேஷன் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு மெம்பரோட இதுவும் அதில் டீட்டெயில்டாக இருக்கணும். அது மாத்திரம் ஒரு கம்பெனி வந்து ஷேர் கேபிட்டல் இருப்போ அந்த மெம்பர் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஷேரிங் ரேஷியோவில் இருக்குது அதுவும் தெளிவாக கொடுத்துருக்கணும். அடுத்ததாக ஒரு டேட் வந்து அந்த பர்சன் வந்து எப்போ வந்து அதில் மெம்பராக ரிஜிஸ்டர் ஆகியிருக்காங்க அந்த டேட்டும் அதில் வந்து தெளிவாக இருக்கணும். அதுக்கப்பிறகு எந்த டேட்லேருந்து அவங்க வந்து மெம்பர்லேருந்து சீஸ் ஆகிட்டாங்க அதுவும் அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கணும். தென் பிளேஸ் ஆஃப் கீப்பிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து மெம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து கம்பெனியில் இருக்கணும். அதில் வந்து கண்டிப்பாக எல்லாமே கெப்டாக இருக்கணும். அதில் வந்து இன்னும் வேறு எந்த சிட்டிலேயுமே நம்ம எங்கேனாலும் வச்சுக்கலாம். அவங்க அந்த சிட்டிலேயோ வேறு ஒரு டவுன்லேயோ வில்லேஜஸ்லேயோ வச்சுக்கலாம். பட் அவங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கணும். அந்த இதில் வந்து அது கண்டிப்பாக எல்லாமே ரெடியாக இருக்கணும், எல்லா டீட்டெயில்ஸுமே. ஸோ இப்போ வந்து அவங்க வேறு ஏதாவது இடத்துல ஹோல்ட் பண்ணுறாங்க வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஒரு ஜென்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வைக்க முடியும். இந்த ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஒரு அட்வான்ஸாக ஒரு காப்பி கொடுத்துருப்பாங்க ஸ்பெஷல் ரெசல்யூஷனுக்காக. இதில் வந்து ரிஜிஸ்டர்ஸ்லாம் எல்லாமே ஒரு டியூரிங் த பிஸ்னஸ் ஹவர்ஸில் வந்து ஏதாவது ஒரு மெம்பர் வந்து டிபென்ச்சர் ஹோல்டரோ வித்தவுட் ஃபீலை வந்து பண்ணுறதுக்காக அவங்களுக்குலாமே ஓப்பனாக இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு பர்சனும் ஒரு இன்னொருத்தருக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஃபீஸ் பே பண்ணி தான் செய்ய வேண்டியிருக்கும். அடுத்ததாக பார்க்குறது ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் அ மெம்பர் ஆஃப் அ கம்பெனி. லயபிலிட்டிஸ் வர்றப்போ, ஸோ மெம்பராக இருக்கிறப்போ லயபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன ஆகுறது, அந்த கம்பெனி வந்து லயபிலிட்டியும் மெம்பரோட லயபிலிட்டியும் டிபெண்ட் பண்ணி தான் கம்பெனி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டி கம்பெனி. இப்போ ஒரு மெம்பர் வந்து லயபிள் வந்து அதாவது எல்லா டெப்ட்ஸுக்குமே கம்பெனியோட கான்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆகிட்டாங்கன்னா எவ்வளோ நாள் இந்த பீரியட் ஆஃப் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறாங்களோ அதுலேருந்து வர எல்லா லயபிலிட்டிக்குமே அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க. தென் கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி அப்படின்னா அந்த மெம்பர் வந்து ஒரு லயபிளாக இருப்பாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த லயபிலிட்டி கிளாஸ் வந்து மெமரண்ட் ஆஃப் அசோசியேஷனில் அதை விண்டாப் ஆகுற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் இது பண்ணியிருப்பாங்க. தென் கம்பெனி லிமிட்டட் பை ஷேர்ஸ். இப்போ ஒரு மெம்பர் வந்து என்ன அப்படின்னா ஃபுல் நாமினல் வேல்யூ, அந்த ஷேர்ஸோட ஃபுல் நாமினல் வேல்யூவை பே பண்ணுறதுக்கு அவங்க வந்து லயபிளாக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து லயபிலிட்டி ஆஃப் த மெம்பர் வந்து அதோட முடிஞ்சிருது. ஸோ இப்போ வந்து மெம்பர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து ஷேர்ஸ் வந்து அன்பெய்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஷேர்ஸ் வந்து அந்த மெம்பரோட ரெஸ்பெக்டிவ்லேயும் இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது ரைட்ஸ் ஆஃப் அ மெம்பர். மெம்பருக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதல்ல வந்து ஸ்டாச்சுட்டரி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ரைட்ஸ் எல்லாமே கம்பெனிஸ் ஆக்ட் 1950 இதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்ட் வந்து மெமரண்ட் ஆஃப் அசோசியேஷன்லேருந்து எடுக்கவோ அதை மாடிஃபை பண்ணவோ முடியாது. ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்லேயே எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது மெம்பருக்குரிய ரைட்ஸை. இதில் வந்து சம் ரைட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நியூ ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணுறது, கம்பெனியோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறது, அது எல்லாமே இன்வால்வ் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மீட்டிங் நோட்டீஸ் வரும், அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஓட்டிங் ரைட்லாம் வரும். தென் அவங்க ஷேர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குரிய ரைட்ஸ் இருக்குது. தென் அவங்களுக்கு காப்பீஸ், ஆனுவல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் காப்பீஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. தென் வந்து இவங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பருக்கு. மற்றல ரிஜிஸ்டர் ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டராகவும் இருப்பாங்க. காப்பீஸ் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. இவங்க வந்து சிஎல்பிக்கு அப்ளை பண்ணலாம், அதாவது ஒரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கு அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து
இவங்களை கால் பண்ணலைன்னா இவங்களே அப்ளை பண்ணலாம், ஏன்னா மீட்டிங் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஜென்ரல் மீட்டிங்லேயும் இவங்க வந்து கன்வீன் பண்ணலாம். தென் இவங்க வந்து டிரெக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம், ஆடிட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் ஜென்ரல் மீட்டிங் கம்பெனியில். தென் இவங்க வந்து சிஎல்பி அப்ரோச் பண்ணுறாங்க, எதுக்காக அப்படின்னு சொன்னேன்னா இன்வெஸ்டிகேஷனுக்காக, அதோட அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி இது பண்ணுறதுக்காக. தென் இவங்க வந்து ஒரு பெட்டிஷனும் ஃபைல் பண்ணலாம் ஹைகோர்ட்டில், அதாவது இந்த கம்பெனி வந்து விண்டிங் அப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணிடலாம். தென் டாக்குமெண்ட்ரி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ரைட்ஸ் எல்லாமே கன்ஃபர்ட் அப்போ அந்த மெம்பரோட மெமரண்ட் ஆஃப் அசோசியேஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதில் ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன் இந்த ரெண்டையுமே பொறுத்து தான் இதோட ரைட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். தென் ப்ராப்ரியேட்டரி ரைட்ஸு, இப்போ வந்து ஒரு ரிஜிஸ்டர் மெம்பராக இருக்காங்க, ஒரு கம்பெனியில் ரிஜிஸ்டர் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மெம்பரையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவங்க தான் வந்து ட்ரான்ஸ்ஃபரோ அலாட்மெண்ட்க்கோ ஒரு மெம்பர்ஷிப்பை வாங்குவாங்க. ஸோ இப்போ வந்து எந்த ஒரு பர்சனல் லைபிலிட்டியோ கம்பெனியோட டெப்ஸில் வந்து இருக்காது. அப்புறம் டிவிடெண்ட்ஸ் வந்து வாங்குறதுக்குரிய ரைட்ஸ் இருக்கும் இவங்களுக்கு. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து மெம்பர்ஸ் எல்லாமே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆசெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியோட லிக்விடேஷன் ஆஃப் த கம்பெனியில் வந்து இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது.